எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவை கேக் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 2 முட்டை உடச்சி வச்சுக்கலாம், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1 கப்பு சுகர் பவுடர் சேர்க்குறேன். 1/2 கப்பு எண்ணெய் சேர்க்குறேன், சன்ஃப்ளவர் ஆயில். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கப்பு ரவை சேர்க்குறேன். அரை கப்பு பால் சேர்க்குறேன், காய்ச்சின பால். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ள சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் பாத்திரம் உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். சூடெல்லாம் ஆறட்டும். சூடு அவ்வளோ இல்லை, சைட்லலாம் நம்ம அவ்வளோதான். இந்த கேக்கு வேக எனக்கு சிம்மில் 1 ஹவர் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.